கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று அந்த வசனம் நீளுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆம், தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நம்மை காக்கும்படி இருக்கிறார். எரேமியா தீர்க்கனுக்கு தேவன் தம்முடைய உன்னதமான தீர்க்க தரிசன அழைப்பை தெரியப்படுத்தின பொழுது அவன் 6வது வசனத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறேன், அந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போவாங்க, அந்த ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க, தேவன் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறாரு, அவர்கள் பாவங்களுக்கு தேவன் நியாயத்திற்கு கொடுக்கும்படியா இருக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனத்தை அவர்களிடத்துல சொல்லுவதற்கு எனக்கு பயமா இருக்கிறது, நான் சிறு பிள்ளை, நான் பேச அறியேன் அப்படின்னு பயத்தின் நிமித்தமாக அவன் அங்க சொல்லுகிறான். அப்பதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, அதை பேசத்தான் உன்னை நான் வச்சிருக்கிறேன், அதை பேசத்தான் உன்னை தாயின் கருவில நான் தெரிந்து கொண்டேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களை குறித்து நீ கலங்க வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னை அழைத்த தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்மை அழைத்தாரானால், அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்தது உண்மையானால், நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறது உண்மையானால், உலகத்துல எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அழைத்த தேவன் நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார், நம் வலக்கரம் பிடித்து நமக்கு துணையாக இருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.